அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சிலுவையோடு சம்பந்தப்பட்டவர்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இயேசுவின் மரணத்தில் மிக முக்கிய பங்கு வகித்த பிலாத்துவை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பொந்தியு பிலாத்து, பான்டியஸ் பைலட் அப்படி சொன்னாலே நமக்குள் என்ன ஒரு எண்ணம் வருகிறது? இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவன், நியாயாசனத்தில் உட்கார்ந்து நியாயாதிபதியாய் இருக்க வேண்டியவன், நியாயமான தீர்ப்பு செய்ய வேண்டியவன், ஜனங்களிடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், என்ன தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். நன்றாய் இயேசுவை விசாரித்தான். அவர் யார், எங்கிருந்து வருகிறார், கலிலேயனா, ஏரோதிடத்திலும் அனுப்பி விசாரித்தான். யாரும் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தவே முடியவில்லை. எனவே இவனுக்கு நன்றாக தெரிந்தது, பிரதான ஆசாரியரும் மற்றவர்களும் பொறாமையினால் இயேசுவை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று அறிந்து அவரை விடுதலையாக்க மனதாய் இருந்தவன். ஆனாலும் அநியாய தீர்ப்பு செய்தான். ஏன்? இவன் பண ஆசை அற்றவன். இவனை பணத்தினால் வாங்க முடியும் என்றால் பிரதான ஆசாரியர்களும் மற்றவர்களும் நிச்சயமாய் வாங்கி இருப்பார்கள். யூதாசை பணத்திற்கு வாங்கினவர்கள் இவனை பணத்தால் வாங்க முடியவில்லை. ஆகவே தந்திரமாய் இவர்கள் இன்னொரு யோசனை பண்ணி அவனிடத்திலே சொன்னார்கள், தன்னை ராஜா என்கிறவன் ராயனுக்கு விரோதி. இந்த இயேசு தன்னை ராஜா என்கிறார். ஆகவே இவர் ராயனுக்கு விரோதி. நீர் இவனை விடுதலை ஆக்கினால் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல என்று பிரதான ஆசாரியர் இவனை பயமுறுத்தினார்கள். சொல்லுவார்கள், எவ்ரி மேன் ஹேஸ் அ பிரைஸ். எல்லா மனிதனுக்கும் ஒரு விலை உண்டு என்று. இந்த பிலாத்துவுக்கு பதவி ஆசை ஒரு காரியம். எனவே அதற்காக அவன் எதையும் செய்ய துணிந்தவன். எனவே இவனுடைய பலவீனத்தை அறிந்த பிரதான ஆசாரியர்கள் அவனிடத்தில், நீர் இயேசுவை விடுதலை ஆக்கினால் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல என்பார்கள். இந்த பிலாத்து கொடுமையானவன் தான். ஆனால் ரோம சாம்ராஜ்யத்திற்காக உயிரையும் கொடுக்க ஆயத்தமாயிருந்தவன். ரோம ராயனைத்தான் கடவுளாக வணங்கினவன். ஆனாலும் தன் பதவி ஆசை வரும்பொழுது அவன் எல்லாவற்றையும் மறந்து விட்டான். தான் நியாயாதிபதி என்பதை விட்டுவிட்டான். யூதர்களை பிரியப்படுத்த இயேசுவை வாரினால் அடித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவன்.
இவன் நியாயாசனத்தில் இருக்கும் பொழுதே இவனுடைய மனைவி அங்கே ஒரு ஆளின் மூலமாக இவனுக்கு ஒரு செய்தியை அனுப்பினாள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீரந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன் என்று அவள் எச்சரித்தாள். ஆனால் பிலாத்துவோ அவள் எச்சரிப்பை புறக்கணித்தான். அவன் மனசாட்சி அவனை குத்திக் கொண்டே இருந்தது. இயேசு குற்றமற்றவர், இயேசு குற்றமற்றவர், அவர் நிராதிபதி, அவரை நீ தண்டிக்க கூடாது, அது அநியாயம், ரோம நீதி அந்த இடத்திலே தவறிவிடும் என்றெல்லாம் அவனை மனசாட்சி எச்சரித்த போதும் பதவி ஆசையால் இந்த எச்சரிப்புகளை அவன் புறக்கணித்தான். கலகம் அமர வேண்டும், யார் செத்தால் எனக்கென்ன, அங்கே இயேசு சிலுவையில் மரித்த பொழுது ரோம சாம்ராஜ்யமும் அதோடு மரித்து விட்டது என்பதை அவன் அறியாமல் போனான். ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்தது. தன் கோழைத்தனத்தை மறைக்க, தன் பதவி ஆசையை மறைக்க அவன் சொல்லுகிறான், இந்த நீதிமானின் இரத்த பழிக்கு நான் நீங்களாய் இருக்கிறேன் என்று சொல்லி தண்ணீரை அள்ளி கைகளை கழுவினான். ஆனால் இந்த குற்றம் தண்ணீரில் கைகளை கழுவினால் போகவே போகாது. அந்த இயேசுவின் இரத்தம் மட்டுமே இவ்வளவு பெரிய குற்றத்தை அது கழுவ முடியும், மனசாட்சியை சுத்தமாக்க, விடுதலையாக்க முடியும். அதை அறியாத இந்த பிலாத்து கைகளை கழுவினான். அவன் மனதிலோ இந்த இயேசுவின் முகம் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருந்திருக்கும். அந்த ஒரு குற்ற மனசாட்சி இவனுக்குள் இருந்ததினால் மிகவும் கொடூரமானவனாக மாறினான். ஏற்கனவே இவன் கொடூரமானவன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எருசலேமுக்கு பலி செலுத்த வந்த சமாரியரை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை பலிகளின் இரத்தத்தோடு கலந்திருந்தான். இப்பொழுதோ அவன் அநேகரை அநியாயமாய் கொன்றதினால் கிபி 37 ரோமராயன் அவனை ரோமாபுரிக்கு அழைத்து அவனை பதவியினின்று நீக்கிவிட்டான். அது மட்டுமல்ல, அவனை ரோமாபுரியை விட்டு துரத்தி விட்டான். பாருங்கள், அவனுடைய முடிவு எவ்வளவு பயங்கரம். அவன் வாழ்க்கையிலே இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பின் அவனுக்குள் ஒரு நாளும் நிம்மதி இருந்ததே இல்லை. அவனுடைய மனைவியோ இவனை விட்டு அவள் ஒரு ஊழியக்காரியாய் சுவிசேஷகியாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு போய்விட்டாள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இவனோ தேசத்தை விட்டு இவனை துரத்தின பின்பு அங்கே இங்கே அலைந்தான். கடைசியிலே தற்கொலை செய்து கொண்டான். சமாதானமற்றவன், நிலையில்லாத ஒன்றாக அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. தான் நினைத்தபடி நடக்கவே இல்லை. ஒரு புராண கதை ஒன்று சொல்லுவார்கள். இவன் தற்கொலை செய்த பின் இவன் உடலை ஒரு குளத்தில் எரிந்து விட்டார்கள். ஆனால் திடீரென்று அந்த குளத்தில் இருந்து ஒரு மனிதன் எழும்பி தன் கைகளை கழுவிக்கொண்டே இருப்பது போல்
காணப்படுகிறது என்றும் சொன்னார்கள். சகோதரனே, இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசும் நாண்டு கொண்டு செத்தான். இயேசுவை அநியாய தீர்ப்பு செய்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிலாத்துவும் அவனும் அங்கே தற்கொலை செய்து கொண்டான். இவர்களுடைய முடிவை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவை புறக்கணித்தவர்கள் வாழ்வடையவில்லை. அவர்களுடைய முடிவு பயங்கரமானதாக இருந்தது. இந்த பிலாத்து தன் பொறுப்பை தட்டி கழிக்க முயன்றவன். தன் மனதிலே ஒன்று நிச்சயமாய் தெரிந்தாலும் அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பிலே ஒரு சிக்கல் இருப்பதாக உணர்ந்து அவன் பொறுப்பை தட்டி கழிக்க அவன் முயற்சி செய்தவன். சில வசனங்களை வாசிக்கிறேன், அப்பொழுது இது விளங்கும். யோவான் 18:31. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினைக்குள்ளாக செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்படி என்றால் அந்த யூதர்கள் இவனிடத்திலே நாங்கள் விசாரிப்போம், ஆனால் மரணத்திற்குள்ளாக தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அது உமக்குத்தான் உண்டு. ஆகவே இவனை மரணத்திற்கு உள்ளாக அல்லது சிலுவையில் அறைய நீர் தீர்ப்பு கொடும் என்று அங்கே பிலாத்துவை கட்டாயப்படுத்துகிறதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. பிலாத்துவும் அதற்கு இசைந்து, என்னால் நியாயம் தீர்க்க முடியாது, நீங்களே கொண்டு நியாயம் தீருங்கள். பொறுப்பை தட்டி கழிக்க அவன் முயற்சிக்கிறான். பிறகும் பாருங்கள், 39ஆம் வசனத்தில், பஸ்கா பண்டிகையிலே நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்கு விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டோ? பாருங்கள், ஜனங்களுக்கு என்ன மனதிலே இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவேன், ஆனால் நியாயத்தை நிறைவேற்றுவேன் என்று இந்த பிலாத்து சொல்லவே இல்லை. சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்ற பொறுப்பை அவர் நம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். என்ன காரணம் சொல்லி இந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற ஒரு பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்காதிருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். ஆத்தும ஆதாயத்தில் ஈடுபடுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் வான மண்டலத்திலே நட்சத்திரங்களைப் போல் ஜொலிப்பார்கள். சகோதரனே, நித்தியமாய் நீர் ஒரு நட்சத்திரமாய் இருக்க வேண்டும், உம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு வழிகாட்டுகிறதாய் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கே நீர் தேவன் உமக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றும். இந்த பிலாத்துவை போல் நீங்கள் என்ன மனதாயிருக்கிறீர்கள் என்று நீங்கள் ஒரு நாளும் சிந்தியாமல், தேவன் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவேன், எனக்கு என்ன நேரிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி துணிந்து நீங்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் பிலாத்து கையை கழுவினது போல் நீங்களும் கையை கழுவுவீர்கள் என்றால் உங்கள் முடிவு பரிதாபமாக இருக்கும்.
தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அநேக வேளைகளில் நாமும் இந்த பிலாத்துவை போல்தான் இருக்கிறோம். மனசாட்சி சொல்லும், இதை செய்யாதே, இது இயேசுவுக்கு பிரியம் இல்லாத ஒன்று, நீ செய்வது இயேசுவை சிலுவையில் அறைவது போல் இருக்கும், செய்யாதே என்று சொல்லும். ஆனால் நாமோ அதை புறக்கணித்து விடுகிறோம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் விவாகரத்து நடக்கிறது, பிரிவினைகள் ஏற்படுகிறது. அங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறான், மனைவி கணவனுக்கு துரோகம் செய்கிறாள். மனசாட்சி சொல்லி இருக்கும், செய்யாதே, பயங்கரமான விளைவுகளை சந்திப்பாய் என்று. ஆனால் மனசாட்சியை கொன்றுவிட்டு அதன் மேல் நின்று பாவத்தை துணிந்து செய்கிறார்கள். இவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமற்ற வாழ்க்கை. இவ்விதமாய் துரோகம் செய்கிறவர்கள் ஒரு நாளும் சந்தோஷமாய் வாழவே முடியாது. அவர்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷம் அவர்களுக்கு ஒரு கானல் நீராகத்தான் இருக்கும். அதை நோக்கி ஓட ஓட அது தூரத்தில் சென்று கொண்டே இருக்கும். அதை அடையவே முடியாது. புத்தி இல்லாமல் இந்த தவறை செய்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மேன்மையையும் சந்தோஷத்தையும் மகிமையையும் இழந்து போகிறார்கள். சகோதரனே, இன்றைக்கு நான் உம்மிடத்திலே கேட்கிறேன், உம்முடைய மனசாட்சி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை துர்க்கிரியைகள் அற அகற்றி சுத்திகரிக்கிறது என்று வாசிக்கிறோம். அந்த சிலுவை இரத்தத்தண்டை நீர் வருவீர் என்றால் உம்முடைய மனசாட்சியை சுத்தமாக்கும், உம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும், உமக்குள் சமாதானம் சந்தோஷம் என்கிற அருமையான குணங்கள் உருவாகும். உம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறும். உண்மைதான். உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் தைரியமாய் வருவார்கள். அவர்களை பார்க்கும்போது உமக்குள் உண்மையாகவே ஒரு சந்தோஷம் வரும். நீர் வெளியே இருப்பதை விட உம்முடைய மனைவியோடும் பிள்ளைகளோடும் இருக்க வாஞ்சிப்பீர். இந்த பிலாத்துவை போல் தவறான முடிவுகள் எடுப்பீர் என்றால் நீர் காத்து கொள்ள விரும்பின பதவி உம்மை விட்டு நீங்கும். நீர் விரும்புகிற விடுதலை உமக்கு கிடைக்காது. ஆகையால் சகோதரனே, இன்றைக்கு நான் உம்மை அழைக்கிறேன். பிலாத்துவை முன்னால் வைத்து கொள்ளும். கண்களை மூடி அவன் எப்படி இருக்கிறான், நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவனை கொஞ்சம் கவனித்து பாரும். யூதர்கள் இங்கே சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள், அங்கே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்கிறான். இதோ அந்த மனுஷன், behold the man என்று சொல்லி இயேசுவை சுட்டி காட்டுகிறான். ஆனால் அநியாய தீர்ப்பு செய்கிறான். உமக்கு இயேசுவை தெரியும், ஆனால் அவரை புறக்கணித்து சிலுவையில் அறைந்துவிட்டு இந்த மாம்ச இச்சைகளின்படி நடக்கப் போகிறீரோ? பயங்கரமான விளைவுகளை சந்திப்பி. சகோதரனே, உம்முடைய குடும்பத்தை நினையும். எவ்வளவு அன்பான பிள்ளைகள், எவ்வளவு அன்பான மனைவி. ஆகவே இவர்களிடத்தில் திரும்பி வாரும், தேவனிடத்தில் திரும்பி வாரும். அவர் சொல்வதற்கு கீழ்ப்படியும். உம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமை. இந்த பிலாத்து அவன் நரகத்திலே இன்னும் கைகளை கழுவிக்கொண்டுதான் இருப்பான். அது எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி இருக்கலாம் என்று நினைக்கிறோம்.
சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நாங்கள் ஒரு பிலாத்துவாய் வாழ்க்கையில் வாழ்ந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். பண ஆசையோ, பதவி ஆசையோ, இல்லை மாம்ச இச்சைகளோ எங்களை பரலோகத்தின் பாதையிலிருந்து வழி தப்ப செய்யாதபடி தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இறங்கி எங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் எங்களை நிறுத்தி கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மாலே போதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு சந்தோஷத்தை அடைய எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.